வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பெங்காலி வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு நிக்கோஜ் அப்படின்றது. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்களை இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த வெப் சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோயினோட பேரு பிருந்தா அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆபீசரா இருப்பாங்க. இவங்க பொண்ணு நைட்டு நேரம் வீட்டுக்கு வராம இருந்திருக்காங்க. எங்க போனாங்க, பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி விசாரணை பண்றாங்க. அந்த விசாரணையில நிறைய பேர் மேல சந்தேகம் வருது. அதே மாதிரி பொண்ணு உயிரோட தான் இருக்காளா இல்ல இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் வருது. கடைசியில இவங்க பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ரோட்டு பகுதியை காட்டுறாங்க. இங்க டிராபிக் போலீஸா ஒருத்தர் இருக்கணும். அவருமே இப்ப டியூட்டிக்காக கிளம்பி வந்துடுறாரு. வந்தவர் முதல்ல ஒரு டீயை குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறாரு. டீ கடையில வந்து சிகரெட் எல்லாம் புடிச்சிட்டு இருக்காரு. அப்ப டீ கடையை சேர்ந்தவர் ரொம்ப நேரமா ஒரு கார் நின்னுட்டு இருக்கு சார், என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எது ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்கா அப்படின்றவர் இவருமே அந்த இடத்துக்கு வராரு. நடுக்கா அந்த கார் நின்னுட்டு இருக்கு. இப்ப இவருமே உள்ள யாருன்னு பார்த்தா கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. ரோமித் அப்படின்ற ஒரு பெரிய ஆள் தான் இருக்காரு. டிவி சேனல்ல பேட்டி எல்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் தான் இந்த ரோமித்தா இருப்பாரு. ரோமித் சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் பேசிட்டு இருக்காரு. ரோமித் ரொம்ப பதட்டமா இருக்காரு. அவர் ட்ரெஸ் எல்லாம் ரத்த கரியா இருக்கு. என்ன ட்ரெஸ் எல்லாம் ரத்த கரியா இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்க இந்த போலீஸ்மே கொஞ்சம் ஷாக்லாம் ஆகுறாரு. இப்ப ரோமித்த காரை விட்டு இறங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காரு. ரோமித் ரொம்ப பதட்டமா இருக்கிறது இந்த இடத்துல நமக்கு தெரியுது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களோட பேரு பிருந்தா அப்படின்றது. இவங்க ஒரு போலீஸ் ஆபீசர்னு தெரிய வருது. இவங்களுக்கு தீதின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வீட்டுல இல்லன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரங்களா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் நைட்டு நேரம் வரைக்கும் தீதி வீட்டுக்கு வரலன்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இவங்க கால் பண்ணி பாக்குறாங்க. விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த தீதின்ற பொண்ணுக்கு விஷால்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். ரெண்டு பேருமே காலேஜ்ல ஒன்னா படிச்சிருப்பாங்க. அவனோட பர்த்டே பார்ட்டிக்காக தான் பொண்ணு போயிருக்கான்னு தெரிய வருது. இன்னும் பொண்ணு திரும்பி வரல, அதனால விஷால் வீட்டுக்கு போய் நான் விசாரிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணுகிட்டே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வேலைக்கார பொண்ணும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறா. இப்ப அடுத்ததா இந்த இடத்துல நமக்கு கார்கின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரோமித்தோட ஒய்ஃபா இருப்பாங்க. அப்ப இன்னும் வரவே இல்லடா, என்ன ஏதுன்னு பாருன்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி நமக்கு ரோமித்த காட்டுறாங்க. சார் உங்களை தான் சொல்றேன், காரை விட்டு இறங்குங்கன்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்லிட்டாரு. இப்ப இவருமே காரை விட்டு எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. இப்ப காரை நல்லா பார்க்கும் போதுதான் நிறைய பிளட் அங்க சிந்திட்டு இருக்கிறது தெரிய வருது. என்ன இவ்வளவு பிளட் சிந்தி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த ரோமித்தும் ஆளு கொஞ்சம் போதையில இருக்கிறது இந்த போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது. இவர் போதையில ஏதோ தப்பு பண்ணிருக்காரு போல, அதனாலதான் இப்ப பேந்த முடிச்சிட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் யோசிக்கிறாரு. இப்ப மேல் இடத்துக்கு இந்த தகவலை பாஸ் பண்ணிட்டாரு. இது எல்லாத்தையும் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு நபர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரு கோட் போட்டிருக்காரு, அதுல ரத்தக்கரை இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு கார்கியை காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் வரல, கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க. பையனுமே ரொம்ப கேர்லெஸ்ஸா பதில் சொல்றான். அதெல்லாம் வந்துருவாருமா, நீங்க வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, விஜய் அங்கிளுக்கு கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த விஜய் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோமித்து கூட வேலை பார்க்குற நபரா இருப்பாரு. சரி விஜய்க்கு கால் பண்ணலான்ற மாதிரி இவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா விஜயும் இவங்களால ரீச் பண்ண முடியல. இந்த விஜயும் போன் எடுக்க மாட்டாரு. என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நைட்டு வரலன்னா சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட பத்தியும் புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் பிருந்தா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த விஷால்ன்ற பையனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த பையன் உள்ள இருக்கான் போல. அந்த பையனோட அப்பா தான் பேசுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பொலிட்டீஷியனா இருப்பாரு. என்னாச்சு மேடம் திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. நேத்து உங்க பையனோட பர்த்டே பார்ட்டி நடந்ததுல, அதுக்குதான் என்னோட பொண்ணு கிளம்பி போயிருக்கா. இப்ப விடிஞ்சதுக்கு அப்புறமா வரல, அதனாலதான் விஷால் கூட தான் இருக்காளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன மேடம் சொல்றீங்க, விஷால்லாம் நைட்டே வீட்டுக்கு வந்துட்டானே அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. விஷால் வந்துட்டானா, விஷால் கூட போன நம்ம பொண்ணு மட்டும் ஏன் வரலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் இந்த அப்பா கிட்ட கேக்குறாங்க. எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி விஷால கூப்பிடுங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஸ்டேஷன்ல எல்லாருமே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப சீனியர் இந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஒரு குற்றவாளி இருக்கான், நீங்க சிரிச்சுட்டா இருக்கீங்க, சீக்கிரமா ஃபேமிலியில இன்ஃபார்ம் பண்ற வேலையெல்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப உள்ள இருக்க ரோமித்தும் கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. போன்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க.
இப்ப ஒய்ஃப் இன்னமும் விஜய்க்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ரெஸ்பான்ஸே பண்ணல. இத நினைச்சு இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுமா, ஃப்ரீயா இருங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இந்த ரோமித்தை பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் அப்படின்ற ஒரு டிவி சேனல்ல தான் வேலை பார்ப்பாரு. இப்ப ரோமித் ஒரு கொலை கேஸ்ல மாட்டிருக்காருன்ற மாதிரி நியூஸ்லாம் ஃபிளாஷ் ஆக ஆரம்பிக்குது. வாய்ஸ் அப்படின்ற டிவிக்கு ஒரு முக்கியமான பொறுப்புல ஒரு லேடி தான் இருப்பாங்க. அந்த லேடியும் இந்த விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ரோமித் மாட்டிருக்காரு, நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் விஷால பாக்குறதுக்காக வந்தாங்கல்ல. இப்ப விஷால் மட்டும் இல்லாம விஷாலோட அண்ணனுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களுமே விஷால பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ தானே பார்ட்டிக்காக அவளை இன்வைட் பண்ண, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டி பண்ணிட்டு கிளம்பிட்டோம், அவளுமே வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அப்ப பொண்ணு மட்டும் ஏன் வீட்டுக்கு வரலன்னு இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப சஹானான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினோட அசிஸ்டன்டா இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. ரோமித்னு ஒருத்தர் கொலை கேஸ்ல மாட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்றாங்க. நீ கிளம்பி ஸ்பாட்டுக்கு வான்னு சொல்றாங்க. சரி ஓகே மேடம், இந்த ரோமித்தே எனக்கு தெரியும், நான் இந்த வேலையில சேர்றதுக்கு முன்னாடி மீடியால தான் வேலை பார்த்தேன், அவருக்கு கீழே அசிஸ்டன்டா வேலை பார்த்திருக்கேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆள் ரொம்ப நல்ல டைப்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்னன்னு தெரியல, நான் விசாரிக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன், என் பொண்ணு வேற மிஸ் ஆகுறா அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. நீ கிளம்பி வான்னு சொல்றாங்க. இந்த சகானாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்பதான் விஜய காட்டுறாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோமித் கூட வேலை பார்க்கறவரா இருப்பாரு. இப்ப ஜாகிங்காக வந்திருக்காரு போல. அங்க இருக்க எல்லாருமே இவர்கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காங்க. இவருமே அவங்க கிட்ட சகஜமா பேசிட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த விஜய்க்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. இவங்க பேரு ரேஷ்மி அப்படின்றது. ரேஷ்மியும் விஜயும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்ல போல. எப்ப பாரு அவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு போல. வீட்டுல இருக்க பெரியவங்க இதெல்லாம் கவனிக்கிறாங்கல்ல. உனக்கும் அவனுக்கும் என்னமா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கும் விஜய்க்கும் பிரச்சனையா? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது, சின்ன சின்ன பிரச்சனை தான், நாங்களே அதை பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ரேஷ்மி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஸ்கூலுக்கு கிளம்புன்ற மாதிரி கார்கி சொல்றாங்க. இல்லம்மா, அப்பா வந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிறேன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த பையன் தான் கதவை திறக்கிறான். ஒரு ஆபீசர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. உங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கேஸ்ல மாட்டிருக்காரு, நீங்களுமே அந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. இது கேஸ்ல மாட்டிருக்காரான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த ரோமித் என்னதான் பண்ணாரு அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப வேன்ல இவரை கூட்டு போயிட்டு இருக்கும் போது இவர் சில விஷயங்களை யோசிச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த ரோமித் இருக்காரு பாத்தீங்களா, ரேஷ்மி கூடயும் விஜய் கூடயும் பார்ட்டி பண்றதுக்காக வெளியே வந்திருப்பாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போலன்னு சொன்ன பாத்தீங்களா. ரேஷ்மி என்னடான்னா இந்த ரோமித் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட பக்கத்துல வச்சுக்கிட்டே ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே நெருங்கி கிஸ் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் தள்ளி நின்னே பேசு அப்படின்ற மாதிரி ரோமித்தும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு தீதி வராங்க. அதாவது காணாம போன பொண்ணு வராங்க. சார் என்ன பண்றீங்கன்ற மாதிரிலாம் இவரை பார்த்து கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீனே ஒரு ஆக்சிடென்ட் நமக்கு காட்டுறாங்க. கார்ல போன ஒரு நபர் ஒரு பொண்ணை இடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் அந்த தீதியா என்னன்றது கிளியரா தெரியல. அப்படியே கட் பண்ணி இப்ப கதை பிரசன்ட்க்கு வந்துருது. நம்ம ஹீரோயினும் பொண்ணு காணாம போயிருக்கான்ற மாதிரி கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்க. அந்த ரோமித்தை பத்தியும் விசாரிக்க சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப அசிஸ்டன்ட் சகானா இருக்காங்கல்ல, சில டீடைல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரோமித்தோட கார்ல பிளட் எல்லாம் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த பிளட் பொண்ணோட பிளட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது பொண்ணோட பிளட்டான்ற மாதிரி இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பொண்ணு அந்த நபர் கூட போன மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு போல. அதை வச்சுதான் சகானா இப்படி சொல்றாங்க. இப்ப சகானா டீடைலா விசாரிக்கிறதுக்காக அந்த ரோமித்தை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஏற்கனவே இவங்க சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்கல்ல, அதனால எப்படியாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. நீங்க முதல்ல நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் என் சைட்ல என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன்னு சொல்றாங்க. இவர் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு. எது ஞாபகம் இல்லையா? ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா, உங்க கூட தான் அவ வந்திருக்கான்னு சிலர் சொல்றாங்க, நீங்க ஒழுங்கா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இல்ல, எனக்கு சத்தியமா எதுவுமே ஞாபகம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரு விஜய் ரேஷ்மி 3 பேர் சேர்ந்த மாதிரி பார்ட்டி பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்ப ரேஷ்மி இவர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த தீதின்ற பொண்ணு வந்துடுறா. இந்த தீதியை பொறுத்த வரைக்கும் காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்கா. காலேஜ் படிச்சிட்டு இருக்கும் போதே இன்டர்னா வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ரோமித் கிட்ட வேலை பார்க்கறா போல. சார் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறா. நான் அதை கேட்கணும், நீ என்ன பண்றேன்னு இவர் கேக்குறாரு. இல்ல சார், விஷாலோட பர்த்டே, நாங்கெல்லாம் பார்ட்டி பண்றதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றா. ரோமித் கார்ல பிளட் எல்லாம் கிடைச்சதா சொன்ன பாத்தீங்களா, அது பொண்ணோட பிளட்டான்றதை கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஏறக்குறைய பொண்ணோட பிளட்ன்றது தெரிய வருது. இது பொண்ணோட பிளட்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. பிளட் நிறைய போயிருக்குல்ல, என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருக்குமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதை தெளிவா சொல்ல முடியாது மேடம் அப்படின்ற மாதிரி இவருமே கிளம்புறாரு. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் டாக்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மேற்கொண்டு இந்த ரோமித் சொல்றதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ரோமித் அந்த 2 பேர் கூட பார்ட்டி பண்றதுக்காக வந்திருக்காரு. அந்த இடத்துல வச்சு இந்த தீதியை பாக்குறாரு. தீதியோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை பாக்குறாரு. சார் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு பசங்க சொல்றாங்க. இவங்களுமே ஜாயின் பண்ணிக்கிறாங்க.
விஷால் இருக்கான்ல என் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்றான். இங்க பார்ட்டி பண்ணது பத்தாதுன்னு என் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கிளியரா தெரியலன்னு சொல்லிட்டாரு. இந்த பக்கம் நம்ம பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி பிருந்தா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப விஷ்ணுன்ற ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்கார்ல, ஓஹோ அழுவுறாளா, நல்லா அழுவட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு சுத்தமா பிருந்தாவை பிடிக்கவே பிடிக்காது போல. இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோமித் கிட்ட அந்த ரேஷ்மி பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணுவாங்க. அடிக்கடி இவர் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்க இருக்க வயசு பசங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாக்குற ஹஸ்பண்டான விஜய்க்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. விஜய் முறைச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. இப்ப பிருந்தா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது விஷ்ணு இவங்க கிட்ட பேசுறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே ஒரே பொசிஷன்ல இருக்கவங்களா இருப்பாங்க. இப்ப இந்த விஷ்ணு கிண்டல் பண்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. ரோமித் கிட்ட தானே உங்க பொண்ணு இன்டர்ன் மாதிரி வேலை பார்த்தா, அவங்களுக்குள்ள என்னென்னமோ போதுன்ற மாதிரி சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி தப்பு தப்பா பேசுறாரு. இதனால இவங்க செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ என்ன நக்கல் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறேன்றது எனக்கு புரியுது. இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காதன்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் பேசலன்ற மாதிரி விஷ்ணு சொல்லிட்டாரு. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ரோமித் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ரோமித் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏதாவது சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சொல்லியிருக்காருன்னு சகானா சொல்றாங்க. சரி நீ வெளியே போன்ற மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணை என்ன பண்ணன்ற மாதிரி கேட்கறாங்க. நான் என்ன பண்ணேன், நானா எதுவுமே பண்ணலன்னு சொல்றாரு. இப்ப சகானா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அந்த கார்ல நிறைய பிளட் எல்லாம் இருந்தது இல்ல, அவ்வளோ பிளட் லாஸ் ஆனா அந்த பொண்ணு இறந்து போயிருக்க தானே வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இறந்து போயிருக்க தான் வாய்ப்பு அதிகம், ஆனா டாக்டர் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ரோமித் கிட்ட பயங்கரமா விசாரணை பண்றாங்க. ரோமித் என்ன சொல்றாருன்னா, என்ன நடந்ததுன்னே எனக்கு ஞாபகம் இல்ல, ஞாபகம் இருந்த வரைக்கும் அந்த சகானா கிட்ட நான் சொல்லியிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது எப்படி ஞாபகம் இல்லாம போகும்ன்ற மாதிரி இவங்க சத்தம்லாம் போடுறாங்க. இவர் ஏதாவது பண்ணிருப்பாருன்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. சத்தியமா நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணோட பாடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு போல. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தகவல் கிடைக்குது. நியாயமா இந்த மாதிரி தகவல் வந்தா சீனியர் கிட்ட சொல்லணும். சகானாக்கு இந்த தகவல் வந்து ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இறந்து போன பொண்ணு ஹீரோயின் பொண்ணா என்னன்னு தெரியல. இப்ப இங்க இருக்கவங்க இருக்காங்கல்ல, பாடியை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப தேர்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீனே பப்ளிக் அப்படின்ற ஒரு டிவியை காட்டுறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ஸ் டிவிக்கு போட்டியான சேனலா இருப்பாங்க. இப்ப இந்த சேனலை சேர்ந்தவங்க ரோமித்தை போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. இந்த ரோமித்தை பொறுத்த வரைக்கும் நல்லவர் மாதிரி நடிச்சிருக்காரு. ஒரு அப்பாவி பொண்ணை கார்ல கூட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட ஏதோ பண்ணி சாவடிச்சிருக்காரு போல. இப்ப ஸ்டேஷன்ல அவரை உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட டிஆர்பி எகிரணுன்றதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ரோமித்தோட ஒய்ஃபான கார்கி பார்த்துட்டு இருக்காங்க. பசங்களும் பாக்குறாங்கல்ல, பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பப்ளிக்ன்ற சேனலை சேர்ந்தவங்க ரோமித்தை டேமேஜ் பண்ற மாதிரி மட்டும் பேசினா பரவாயில்ல, அந்த பொண்ணையும் டேமேஜ் பண்ற மாதிரி நிறைய பேசுறாங்க. இந்த தீதின்ற பொண்ணுக்கு வயசானவங்கள ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் பழக்கம் போயிருக்கு போல அப்படின்ற மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. இந்த தகவல்லாம் எப்படி வெளியே போச்சுன்னு யோசிக்கிறாங்க. அந்த பார்ட்டில சம்பந்தப்பட்ட எல்லாரையும் இப்ப சகானா இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட பேசினா ஏதாவது கிடைக்கும்ன்றதுக்காக வர வச்சிருக்காங்க. நியூஸை பார்த்து ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்கல்ல, மேடம் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சகானா தான் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல, பொண்ணை வீட்டுல வச்சுட்டு பையன் அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ரோமித்தை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல் இவ்வளவு சீக்கிரம் எப்படி மீடியாக்கு போச்சுன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இவங்கள யாரோ ஒருத்தர் லீக் பண்ணியிருந்தாதான் அப்படி போயிருக்க வாய்ப்பு இருக்கு. யார் லீக் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஹீரோயின் இருக்காங்கல்ல, நேரா அந்த விஷ்ணுவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நியூஸ்ல நீ தானே சொன்னன்ற மாதிரி கேக்குறாங்க. இது நான் சொன்னா, நான் எதுக்கு சொல்ல போறேன்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. இவர் தான் சொன்னாரா என்னன்னு தெரியல, ஆனா இவர் தான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வழியே இவங்களோட சீனியர் நடந்து வந்துட்டு இருந்திருப்பாரு. இவங்க சவுண்ட் போடுறதெல்லாம் அவருக்கு கேக்குது. அவருமே உள்ள வந்துடுறாரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நியூஸ் வெளியே லீக் ஆயிருக்குல்ல, அதை பத்தி இவங்க சொல்றாங்க. ஆனா அந்த விஷ்ணு நாலாம் பண்ணல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி எப்ப பாரு ரெண்டு பேருமே சண்டை போடாதீங்க, இந்த கேஸை என்ன ஏதுன்றத கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. கார்கியோட பொண்ணு மட்டும் வீட்டுல தனியா இருக்கா பாத்தீங்களா. இப்ப மேல் வீட்டு ஆன்ட்டியும் இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நியூஸை பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி ரோமித் சார் இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பா வெளியே போயிருக்காரு இல்லன்ற மாதிரி இந்த பொண்ணு சமாளிக்கிறா. இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல, நோண்டி நோண்டி இந்த சின்ன பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவளுக்குமே செம்ம கடுப்பா இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டே தான் கேக்குறாங்கன்னு புரிஞ்ச இந்த பொண்ணு இருக்கால, சட்டுன்னு கதவை சாத்திடுறா. பிருந்தா என்ன சொல்றாங்கன்னா, நான் பார்ல போய் விசாரணை பண்றேன், நீ பசங்களெல்லாம் வர வச்சிருக்கல அவங்க கிட்ட விசாரணை பண்ணுன்னு கிளம்பிடுறாங்க. இப்ப சகானா என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன நடந்ததுன்றத தனித்தனியா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பிருந்தாவும் அந்த பாருக்கு வந்துடுறாங்க. பசங்க எப்படிலாம் இந்த இடத்துல பார்ட்டி பண்ணிருப்பாங்க, நம்ம பொண்ணுக்கு இங்க வச்சு ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்படி சொல்ற எல்லாத்தையும் நமக்கு மொத்தமா காட்டுவாங்க.
என்ன காட்டுறாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலா அந்த தீதின்ற பொண்ணு மேல ஒருத்தனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவன் பேரு சுதீப் அப்படின்றது. அந்த சுதீப் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பொண்ணையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணுக்கு ரோமித் சார் மேல தானே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரோமித் சார் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா, ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பண்ணிருப்பா. இதெல்லாம் பார்த்து இந்த சுதீப் அப்படின்றவன் டென்ஷன் ஆயிருப்பான். இவன் தான் சுதீப், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இவன் பயங்கர கோவமா இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் விஷால் என்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல போய் பார்ட்டி பண்ணலாம்னு சொல்லியிருப்பான். அவனோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு எல்லாருமே கிளம்பி போயிருப்பாங்க. அங்க வச்சும் ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒவ்வொருத்தரா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த தீதி இருக்கா பாத்தீங்களா, ரோமித்து கூட கிளம்புன மாதிரி தான் நாங்க பார்த்தோன்ற மாதிரி சிலர் சொல்றாங்க. ஆக்சுவலா ஒருத்தர் சொல்றதை மட்டும் நமக்கு காட்ட மாட்டாங்க. எல்லாரும் சொல்றதையும் டக்கு டக்குன்னு மாத்தி மாத்தி நமக்கு காட்டுவாங்க. ஏறக்குறைய எல்லாருமே இந்த மாதிரி தான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ ரோமித் தான் கடைசியா கார்ல கூட்டு போயிருக்காரு. ரோமித் கூட போன பொண்ணுக்கு தான் ஏதோ ஆயிருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ரோமித் என்னடானா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல பார்ட்டி பண்ணும்போது ரோமித் கொஞ்சம் அதிகமாவே குடிச்சிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வேற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அது என்னன்னா, இந்த பசங்களாம் ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்கல்ல, அதே காலேஜ்ல தான் இந்த ரேஷ்மியை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப விசாரணையை முடிச்சுட்டு சகானா வெளியே வரும்போது அந்த ரோமித்தோட ஃபேமிலியை பாக்குறாங்க. ரோமித்தோட ஃபேமிலி கிட்ட சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் அசிஸ்டன்ட் மாதிரி வேலை பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒய்ஃபும் சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு என்னமாச்சு, அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. விசாரணை தான் நடந்துட்டு இருக்கு, நீங்க பயப்பட தேவையில்லை, என்ன ஏதுன்றதை நான் பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சுதீப்னு ஒரு பையன் மட்டும் தீதியை முறைச்சு பார்த்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த சுதீப்போட அண்ணன் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நான் சுதீப்க்கு ஆஜராகிறதுக்காக வந்திருக்கேன், வெளியே கொண்டு போறதுக்காக வந்திருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. லாயர் போல இவரோட கார்டெல்லாம் தந்துட்டு இருக்காரு. நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் என்கொயரி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இருந்தாலுமே இந்த கார்டை மேடம் கிட்ட தந்துருங்க, நான் இந்த மாதிரி வந்து பேசினதை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி சகானா ஏத்துக்கிறாங்க. சகானா பசங்க கிட்ட பேசினாங்கல்ல, அதை பத்திலாம் நம்ம பிருந்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி சுதீப்போட அண்ணன் வந்தாரு. சுதீப்பை பத்தி பசங்களாம் இப்படி சொல்றாங்க, இவருமே கரெக்டா வெளியே எடுக்கணும்ன்ற மாதிரி வந்திருக்காரு. இதுதான் அவரோட கார்டுன்ற மாதிரி டீட்டெயிலாம் தந்துடுறாங்க. பசங்க யாராவது இன்வால்வ் ஆயிருப்பாங்களா அப்படின்ற ஆங்கிள்லயே இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. விஷாலோட கெஸ்ட் ஹவுஸ்ல பார்ட்டி பண்றதுக்காக போனாங்கல்ல, அங்க ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அங்க செக் பண்ணணும்ன்ற மாதிரி இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது இவங்க ஸ்டேஷன்ல இருக்க ஒரு பையன் அந்த நியூஸ் சேனல் கிட்ட பேசிட்டு இருக்கிறது தெரியுது. பப்ளிக்னு ஒரு நியூஸ் சேனல் தானே நியூஸை போட்டுட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறது தெரியுது. இவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ, இவன் கூட உள்ள நடக்கிற தகவல் எல்லாத்தையும் அந்த சேனல் கிட்ட கொடுக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சகானாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. வீட்டுல கார்கியோட பொண்ணு மட்டும் தானே தனியா இருக்காங்க. யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்க. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக கார்கி கதவை திறக்கிறா. பார்த்தா போலீஸுங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்களோட அப்பா தப்பு பண்ணி இருக்கிறதா மாட்டிருக்காருல, அவரோட வீட்டை செக் பண்றதுக்காக தான் போலீஸுங்கலாம் வந்திருக்காங்க. இப்ப எல்லாத்தையும் கலைச்சு போட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. அப்பா என்னமா பண்ணாரு, பெரிய பிரச்சனை ஏதாவது ஆயிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறா. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ டிவி எல்லாம் பார்க்காத, எதுனாலும் நானும் அண்ணனும் வந்து சொல்றோம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. பொண்ணுக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சிருக்கும், இன்னும் முழுசா தெரியாம பாத்துக்கலாம்னு அம்மா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. இங்க ஏதாவது பிளட் கரை கிடைக்குமான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடி பார்த்தா இந்த ஹெட் இருக்காரு பாத்தீங்களா, மேடம் வீட்டை பக்காவா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க, கிடைக்க கூடாதுன்றதுக்காக கிளீன் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஏன்னா தப்பு பண்ணாதானே கிளீன் பண்ணணும், அதனால இவங்களுக்கு டவுட் கொஞ்சம் அதிகமாகுது. என்னதான் இருந்தாலும் இப்ப எதுவுமே கிடைக்கல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நிறைய செடியெல்லாம் புதுசா நட்டு வச்ச மாதிரி இருக்கு. என்ன இவ்வளவு செடியை புதுசா நட்டு வச்சிருக்காங்க, அப்ப இங்க ஏதோ தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்தை தோண்டி செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. இப்ப ஆளுங்களா இந்த இடத்துக்கு வந்து அந்த செடியை நட்டு வச்சிருக்க இடத்தை தோண்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வேலை பார்க்கிறவர் வந்துடுறாரு. இவ்வளவு நேரம் வராதவர் இப்பதான் வந்திருக்காரு. இந்த இடத்தை எதுக்காக தோன்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. நீ யாரு என்னன்னு கேட்கும்போது ஒர்க்கர்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இடத்தை பக்காவா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்களே, நீ தான் கிளீன் பண்ணி வச்சியான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல, நான் 9 மணிக்கே கிளம்பி போயிட்டேன், நான் ஆர்ட் பேஷண்ட், மாத்திரையை போட்டு படுத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ நான் கிளீன் பண்ணலன்ற மாதிரி இவர் உறுதியா சொல்லிட்டு இருக்காரு. ஆளுங்க அந்த பகுதியை தோண்டிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, திடீர்னு அங்க இருந்து கெட்ட நாத்தம் வருது. இதெல்லாம் பாக்குற ஷகானா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஒருவேளை பாடி தான் கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தள்ளி தான் உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுமே கொஞ்சம் ஷாக்கிங்கா எந்திரிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க.
இப்ப உள்ள இருந்து எதையோ எடுக்கிறாங்க, என்ன எடுக்கிறாங்க அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அந்த பப்ளிக் சேனலை பொறுத்த வரைக்கும் ரோமித் மேல செம்ம கடுப்புல இருப்பாங்க. மொத்த வன்மத்தையும் கக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோமித்தை பத்தி அசிங்கமா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிற ஒய்ஃபும் பையனும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா அம்மா நியூஸ் எல்லாம் பார்க்காதன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதை மீறியும் பொண்ணு பார்த்திருப்பா. பொண்ணுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்றா. அவனுமே இவளோட காலை பார்த்தோன்னே அப்செட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு, நீ என் கூட டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு வரியான்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்கிறா. என்னோட அம்மா உன்கிட்ட பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உன்னோட அப்பா ரொம்ப கேவலமான விஷயத்த பண்ணிருக்காராமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இதை கேட்கிற இந்த பொண்ணுமே ஃபீல் பண்றா. ஆக்சுவலா பிருந்தாக்கு ஏதோ கிடைச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அது வந்து நாயா தான் இருக்கும். அந்த வீட்டுல நாய் இறந்து போயிருக்கு. அந்த நாயை தான் அங்க புதைச்சு வச்சிருக்காங்க. இவங்க பொண்ணோட பாடியோன்ற மாதிரிலாம் பயந்துருப்பாங்க. என்ன எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி பிருந்தா இந்த இடத்துல கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. இப்ப திரும்பி இந்த ரோமித் கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. என் பொண்ணை என்ன பண்ண, என் பொண்ணு இப்ப எங்க இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. மேடம், குற்றவாளி மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. உங்க பொண்ணை நான் லவ் பண்றேன், நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. எது லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. மேடம், நீங்க என்னோட வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணாதீங்க. நான் லவ்னு சொல்றது அன்பு தான். அந்த பொண்ணு என்கிட்ட ஜாலியா பேசுவா, நானுமே ஜாலியா பேசுவேன். அவ ரொம்ப சின்சியரா ஒர்க்ல இருப்பா மேடம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அவளை கடைசியா நீ தான் கார்ல கூட்டு போனேன்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்ப நீ தானே ஏதாவது பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம், அவ என்னோட கார்ல ஏறின மாதிரி கூட எனக்கு தோணுது. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்கும்போது ஒய்ஃப் பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பிருந்தா முன்னாடியே திட்டிட்டு இருக்காங்க. சரி, அவங்க பேசிக்கிட்டோன்ற மாதிரி பிருந்தா எந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க. இப்ப கார்கி இருக்காங்கல்ல, எதனால அந்த பொண்ணு கூட இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதாவது நியூஸ்ல சொல்ற மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஒய்ஃபும் யோசிக்கிறாங்க போல. நீ என்ன பேசிட்டு இருக்க, அவ என்னை விட ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சகானா கூட ஒண்ணு மண்ணா இருந்தது எனக்கு தெரியும். அதே விஷயத்தை தான் இந்த பொண்ணுகிட்டயும் பண்ணிருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி சப்புன்னு கண்ணத்திலே ஒரு அற விடுறாங்க. சகானா சில வருஷத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்திருக்காங்கல்ல, அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ போயிருக்கு போல. அதை பத்தி ஒய்ஃபுக்கு தெரியும் போல, அதனால தான் அடிச்சிருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இவங்க டீம்ல இருந்து ஒருத்தன் மீடியா கிட்ட பேசினா பாத்தீங்களா, அவன் தான் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிருப்பான். யார் சொல்லி லீக் பண்ணிருக்கானா, விஷ்ணு சொல்லி தான் லீக் பண்ணிருக்கான். ஈரன் ரொம்ப கஷ்டப்படணுன்றதுக்காக வேணும்ட்டே விஷ்ணு இந்த நியூஸ் எல்லாம் லீக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பிருந்தா கார்ல வந்துட்டு இருக்கும்போது நியூஸ் எல்லாம் வச்சு பாக்குறாங்க. இப்ப திரும்பியும் நியூஸ்ல ரோமித்துக்கும் அந்த பொண்ணு தீதிக்கும் ஏதோ பழக்கம் போயிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவங்களுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இன்ஃபர்மேஷனை யார் தான் லீக் பண்றாங்கன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தாண்டி அந்த ரோமித்தோட காரி எங்கெல்லாம் போச்சுன்றதை கொஞ்சம் விசாரிங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி கார்கி பையனை நமக்கு காட்டுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. பொண்ணு கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. என்ன பதிலே வரலன்ற மாதிரி ரூம்குள்ள வந்துட்டு இருக்காங்க. பொண்ணு பார்த்தா அவளோட கையை கட் பண்ணி வச்சிருக்கா. தற்கொலை முயற்சி எடுத்திருக்கா. இத பாக்குற அம்மா இந்த இடத்துல உடைஞ்சு போயிடுறாங்க. உடனே பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதோட நம்ம பார்ட் 1 முடிச்சுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சீரிஸ் அப்படின்றதுனால பார்ட் 2ல மீதி கதையை நம்ம பார்ப்போம். இப்போ வரைக்கும் கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.